தொண்டரா இருக்கிறாங்க, ஃபேனா இருக்கிறாங்க, இல்ல இறைவனுக்கு பக்தரா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நடக்கிற சம்பவங்கள்லாம் இப்போ ரீசெண்டா கரூர்ல விஜய் மீட்டிங்ல நடந்துச்சு இல்லையா? கூட்ட நெரிசல சிக்கி நிறைய பேர் இறந்து போனாங்க. இது ஒரு சம்பவம் கிடையாது, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஐபிஎல் செலிப்ரேஷன் வின் பண்ணாங்க இல்லையா? அப்போ அந்த ஒரு டைம்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி இதுவாச்சும் பரவாயில்ல, கோயில்ல ஏதோ ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு கோயிலுக்கு போறதுக்காக அந்த டிக்கெட் வாங்குற அந்த ஒரு இடத்துல கூட்ட நெரிசல் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. கும்பமேளாவில் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் அதிகமாக நிறைய பேர் இறந்து போனாங்க. ஏன் ஏன் இந்த இறப்புலாம்? இதெல்லாம் தேவையே இல்லை. மெச்சூரிட்டி கம்மி மக்களுக்கு, இதுதான் காரணம். சரி, எப்படி இருப்பாங்க? பெரிய புராணத்துலேருந்து ஒரு சீன் சொல்கிறேன். அப்பூதியடிகள் திருநாவுக்கரசருடைய மிகப்பெரிய ஃபேன், மிகப்பெரிய தொண்டர். எந்த அளவுக்கு நான் அவங்க வீட்டு பேரு திருநாவுக்கரசர், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே திருநாவுக்கரசர், ஒரு உழக்கு திருநாவுக்கரசர், ஒரு உரலு திருநாவுக்கரசர், தட்டு சொம்பு எல்லாம் திருநாவுக்கரசர். அவர் பிள்ளைங்க பேரெல்லாம் திருநாவுக்கரசர், மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, அவங்க வீட்டுல ஆடு மாடு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர். அந்த அளவுக்கு ஒரு ஃபேன். ஆனா அவரை பார்த்ததே கிடையாது, அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு, இப்படி ஒரு தொண்டர், இறைவனுக்கு அவ்வளோ பெரிய பக்தர், தொண்டர், அப்படி ஒரு தொண்டு செய்யக்கூடியவர், அவ்வளோதான் அவரை பத்தி தெரியும். அதிகமா கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு தொண்டர். அப்போ அந்த எதிர்ச்சியா அந்த ஊருக்கு திருநாவுக்கரசர் வந்து பார்க்குறாரு. சுற்றி எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பெயர் தான். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் இலவச உணவு, திருநாவுக்கரசர் இலவச கல்விக்கூடம், திருநாவுக்கரசர் மக்கள் நலப்பணி திட்டங்கள், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. யார் என் பேர்ல இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இது எல்லாமே அப்பூதியடிகள் செய்கிறாரு. இவர் விசாரிச்சு வீட்டுக்கு போறாரு. இதுதான் செய்வாங்க உண்மையான தொண்டர்கள், இப்படிதான் நடந்துக்குவாங்க, அவங்களுடைய மெச்சூரிட்டி இப்படிதான் இருக்கும். மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. நம்மளால எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியும், 4 பேர் நல்லா வாழ வைக்க முடியும் அவங்களுடைய பெயரால, தன்னுடைய தலைவனுடைய பெயரால, தன்னுடைய இறைவனுடைய பெயரால எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியும், இதுதான் செய்வாங்க. ஸோ போறாரு. அவங்க வீட்டுக்கு போய் திண்ணையில் உட்காந்துட்டு அவங்களுக்கு அப்பூதியடிகளும் மனைவி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னங்கய்யா, தெரியாது இவர் யாருன்னே தெரியாது, ஆனால் இவர் பேரால தான் எல்லாமே செய்கிறாங்க, அவ்வளோ உயிரியை வச்சிருக்கிறாங்க. அப்போ இவர் யார் திருநாவுக்கரசு, அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நீங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் அவர் பேர் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க கோவப்படுறாங்க. அப்புறம் தான் இவர் திருநாவுக்கரசனே தெரியும். இப்படி எல்லாம் கூட மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க.